நான் வந்து சின்ன வெங்காயம் தான் இதுக்கு கை நிறைய எடுத்திருக்கேன். நான் வந்து 2 குடமிளகாய் எடுத்திருக்கேன். அதோட உள்ளே இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு 10 பல்லு பூண்டும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்கும். அப்புறம் 1 வரமிளகாய், 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி கூடவே குடமிளகாயும் நம்ம சேர்த்துடலாம். எல்லாம் ஒட்டுக்கா வணங்கட்டும். அப்புறம் வேணுங்கிற அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு கை நிறைய கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்துட்டு எல்லாம் கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். இது கூட கொஞ்சம் புளி சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் அரை மூடி தேங்காய், திருவின தேங்காய் இதில் சேர்த்துட்டு இதை வணக்கிட்டு இதை ஆற வச்சிடலாம். கேப்சிகமில் வந்து விட்டமின் சி நிறையா இருக்குது. விட்டமின் சி வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நெய் ரோஸ்ட் ஊற்றி இந்த கேப்சிகம் சட்னி வச்சு கொடுத்தாச்சு. இந்த சட்னிக்கு வந்து இட்லி, தோசை, அப்புறம் சிறுதானிய தோசை இதுக்கெல்லாம் காம்போ சூப்பராக இருக்கும்.